ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். நம்ம ஊர்ல கிறுக்கு பயலங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஏன்னா அவனுக்கு பண்ற சம்பவம் அப்படி. அதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. என்னடா பெரிய லாண்டனு. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஃபன்னி வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். நான் கூட பையன் மோளம் தான் வாசிக்கிறான்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது தாத்தாவோட தலையில தபாலா வாசிச்சிட்டு இருக்கான்ட்டு. நீங்க வெஸ்டர்ன் டாய்லெட் பாத்திருப்பீங்க, இந்தியன் டாய்லெட் பாத்திருப்பீங்க. இப்படி ஒரு மல்டி பர்பஸ் டாய்லெட் பாத்திருக்கீங்களா? உங்க வீட்ல கிச்சன் இல்லனா இப்படி உங்க வீட்ல இருக்க டாய்லெட்டே கிச்சனா மாத்திரலாம். வடிவேலு ஒரு படத்துல மூட்டை பூச்சியை கொல்லும் நவீன மிஷின் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருப்பாரு. அத ஒரு பையன் சீரியஸா செஞ்சே காமிச்சிட்டான். இதுக்குள்ள ஒரு கருப்பா முச்சியோ வண்டோ போயிடுச்சுன்னா அது இந்த மிஷினை பிடிச்சி தர்ம அடி கொடுக்கும். இப்பெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு எரியுதடி மாலா ஃபேனை போடு. ஆனா நம்ம நேரம் ஃபேனை போட்டா அது எங்கேயோ தப்பிச்சு ஓடுதுங்க. ஒருவேளை ரொம்ப நாளா ஒரே இடத்துல உட்காந்து சுத்துறதால உடம்பு விழுந்துருச்சுன்னு உடம்ப குறைக்கிறதுக்காக ஜாக்கிங் போகுது போல இந்த ஃபேனு. அங்க ஒரு ஃபேன் நடந்து போகுது, இங்க என்னடானா இந்த ஏணி நடந்து போகுது. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. பாவம் இந்த வீட்டுக்காரரு ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு போல. உடஞ்ச கடிகாரத்தை கூட மாத்தாம சைடுல வரைஞ்சி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. யாராச்சும் பாத்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. ஒரு மருந்தை கொடுக்கறதுக்கு அந்த சின்ன பையனை எப்படி எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க பாரியா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அடேங்கப்பா, என்னம்மா இது இவ்வளவு பெரிய நகத்தை வளர்த்து வச்சிருக்க? ஆமா, இதை வச்சுட்டு கக்கா பணம் எப்படிமா கழுவுவ? சரி, அது எதுக்கு நமக்கு? இது ஒரு பையன் பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்கான், அதை பாருங்களேன். அடே கொத்தனாரு, உன்னை நம்பி படிக்கட்டு கட்ட சொன்னா என்னடா அப்படி தலைகீழா கட்டி வச்சிருக்க? அண்ணே, நீங்க கொடுத்த மேப்ல இப்படிதானே இருந்துச்சு. அடே, மேப்ப தலைகீழா வச்சு பாத்துருக்கடா. இந்த மேப்ப கொஞ்சம் திருப்பி வச்சு பாக்குங்களா? லூசு பையல உங்ககிட்ட கொடுத்த மாதிரி என்ன சொல்லணும்? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அந்த கொத்தனார் அப்படின்னா இந்த கொத்தனார் இப்படி. மேடம், நம்ம கட்டில் உடையாது, கரையான் பிடிக்காது, ஏன் பூகம்பமா வந்தாலும் ஒன்னும் ஆகாது மேடம். லைஃப் டைம் கேரண்டி. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க நைட்டு கட்டல்ல எவ்வளவு வேகமா குதிச்சாலும் துளி சத்தம் வராது மேடம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். உங்களோட மொழியை 100% யூஸ் பண்ணா மட்டும்தான் இப்படி எல்லாம் உங்களால யோசிக்க முடியும். 4 பக்கமும் சிசிடிவி கேமரா வைக்கணும்னா அதுக்கு அவ்வளவு காசு இல்லைங்க. ஆனா ஒரே கேமரா வச்சு 4 பக்கமும் கவர் பண்ணலாம். எப்படின்னா இப்படிதான். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு பக்கம் அந்த மாதிரி அதிபுத்திசாலிங்க இருந்தா இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூமுட்டைங்களும் இருக்கு. இந்த பைப்புல அந்த அயன் பாக்ஸ் மேல ஒரு பேனை வச்சு அதை சூடு பண்ணி அது மூலமா அந்த சட்டை அயன் பண்ணுது. அதுக்கு பேசாம அந்த அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டு போயிடலாமேடா. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. யார் எடுப்பா? அண்ணே, அங்க ஒருத்தன் நம்மள பாத்துட்டு பாருங்க. இல்ல, வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஷபா, யார் நீ? பஞ்சரான டயர் பஞ்சர் ஓட்டாம இப்படி துணி தைக்கிற போல தச்சிக்கிட்டு இருக்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா.
அடே இப்படி இல்லாமடா பவுச்சு செய்வீங்க? நான் கூட அதை ஒரு செகண்ட் சப்பாத்தியும் நினைச்சிட்டேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே? இல்ல சார். இந்த டாய்லெட்டை கட்டவே வேண்டா, ஒண்ணுக்கு ஒண்ணு சைஸ்ல கட்டினது இல்லாம கதவை உள்பக்கமா திறக்கிற மாதிரி வச்சிருக்க. இதனால உள்ள இருக்கவன் எப்பறம் வெளில போவான், வெளில இருக்கவன் எப்பறம் உள்ள வருவான்? மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். பயப்புள்ள பரோட்டா ஊத்திட்டு ராத்திரி பூரா டர்ரு புருன்னு விட்டு பிரிச்சு எடுத்துருவான் போல. அவன் பொண்டாட்டி நாத்த தாங்க முடியாம மறுநாள் இப்படி யோசிச்சு ஒரு சூப்பரான ஐடியாவை செட் பண்ணி வச்சிருக்கா. அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். என் புருஷன் விட்ட குசு சத்தத்துல என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. ஒரு கடைக்காரரு விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்காரு பாருங்க. ஏஎஸ்எம் சுப்பிரமணியா தங்கம் அண்டு வெள்ளி நகை கடை. இது கூட விட்டுருவோம், லாஸ்ட்ல முக்கிய குறிப்பு ஒண்ணு போட்டிருக்காரு பாருங்க. ராஜவீதி போலீஸ் ஸ்டேஷன் வழி வரும்போது முன் கடைக்காரர் நம் கடை தெரியாமல் இருக்க போர்டு வைத்து மறைத்திருப்பார். மறைவு தாண்டி வரவும். அந்த முன் கடைக்காரரால இவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தா இப்படி ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சிருப்பாருன்னு இப்ப புரியுது. சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப வர போன்லாம் 100x ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கலாம்னு சூப்பரான ஃபீச்சர்லாம் கொடுக்குறாங்க. அது நம்ம பயப்படுங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? என்னடா இது டிரைவரு, இது எப்படா போடுறது? இது போடுறதுக்கு போடாமலே இருக்கலாமே. கார்ல தான் இது போல பட்டன் அழுத்தினா டிக்கி ஓபன் ஆகிற ஃபங்க்ஷன் இருக்கும். ஆனா எப்படிங்க என்னோட பைக்ல டிக்கி ஓபன் ஆகுது பட்டன் அழுத்துறதும்? அடேங்கப்பா, புதுசா கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? விலை உயர்ந்த பைக்கா இருக்கும் போலயே. இங்க பாரு, திரும்ப பட்டன் அழுத்துறது மூடுது. அப்பாடி, ஒரு வழியா சிக்னல் போட்டாங்கடா. ஐயோ, என் போன் கீழே விழுந்துருச்சு, இறங்கி எடுத்துப்போம். டேய் டேய் டேய், நான் ஏறடா. டேய் 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 டேய். எப்படியெல்லாம் பிசினஸ் மார்க்கெட்டிங் பண்றாங்க பாரியா? கீழே ஒரு 100 கிடக்கு, அப்படியே காலை வச்சு மறைச்சு எடுத்துட்டு போயிட வேண்டியதான். சார் வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க கிட்ட பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, எல்லாமே இருக்கு சார். மோமோஸ் கூட இருக்கு சார். உங்களுக்கு போட்டு தர, நீங்க வாங்கிட்டு போங்க. வேண்டாம் சொன்னா அசிங்கமா போயிடும். சரி கொடுங்க, வாங்கிக்கிறேன். நிறைய போட்டு கொடுங்க. ஓகே சார், இந்தாங்க 500 ரூபாய் ஆச்சு, கொடுங்க. இதெல்லாம் சரி வராது, காசு எடுத்துட்டு ஓடிட வேண்டியதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching.